வணக்கம். மீண்டும் கிறிஸ்டெக் செமினரி சேனல் சார்பாக உங்களை எல்லாரையும் வரவேற்கிறோம். நம்ம அடுத்த கிளாஸுக்கு இப்போ போகிறோம். இது ரொம்ப முக்கியமான கிளாஸ். பேங்கிங் அண்ட் கிரெடிட் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட் கோர்ஸ் பேசிக் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த லெசன் 7ல் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கால்குலேஷன் பார்க்க போகிறோம். இந்த கால்குலேஷனில் டிமினிஷிங்கில் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பொதுவாகவே நீங்கள் ஏற்கனவே போன கிளாஸ் எல்லாம் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். ஒரு ஒரு கன்சியூமர் டியூரபிள்ஸுக்கு வந்து ஃப்ளாட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து போடுவாங்க. ஹோம் லோன், பர்சனல் லோன், பிஸ்னஸ் லோன் இந்த மாதிரி நீங்கள் லோன் வாங்கும்போது டிமினிஷிங் ரேட்டில் தான் உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க அப்படின்னு நம்ம சொன்னோம். அப்போ ஃப்ளாட் கால்குலேஷன் வந்து நீங்கள் போட்டீங்க, அதை ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துருப்பீங்க, அதில் எக்ஸ்பர்ட் ஆகிருப்பீங்க, ஸ்கில் ஆகிருப்பீங்கன்னு நம்புறேன். இல்லைன்னா கண்டிப்பாக நீங்கள் போட்டு பாருங்கள். எப்பவுமே சம்மை பொறுத்தளவுக்கும் நீங்கள் 10 கால்குலேஷனுக்கு பதிலாக 50 கால்குலேஷன் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் எந்த விதமான டவுட்டும் இருக்காது. அதே மாதிரி தான் இதுவும். இது எப்படின்னு சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்கள் மினிமம் ஒரு 50 கால்குலேஷன் வந்து நீங்கள் போட்டு பார்க்கணும். அப்போ தான் ஃபியூச்சரில் எப்பவுமே உங்களுக்கு இந்த டவுட்டே என்னாகாது, வராது. ஓகே, ஃபைன். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது கொஞ்சம் ஒர்க் பண்ணணும். நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டி இருக்குது. அதனால இது ரொம்ப முக்கியம். இதுக்கு நான் ஃபஸ்ட்டு சொல்ல வேண்டியது உங்களுக்கு என்னன்னா, ஃபஸ்ட்டு இந்த சம்மை நீங்கள் போடணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு நோட் புக்கும் ஒரு பேனாவும் பக்கத்தில் எடுத்து வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட்டு, நீங்கள் வந்து உங்கள் கால்குலேட்டரில், அதாவது மொபைலில் இருக்கிற கால்குலேட்டரில் அல்லது கால்குலேட்டரில் சயின்டிஃபிக் கால்குலேட்டரில் தான் இது போட முடியுமே ஒழிய நீங்கள் பயன்படுத்தக்கூடிய நார்மல் கால்குலேட்டரில் போட முடியாது. ஸோ 2 பாயிண்ட் கிளியர் ஆயிடுச்சு உங்களுக்கு. ஒன்று, பேனா நோட் பேடு எடுத்து வச்சுக்கோங்க. ரெண்டாவது, சயின்டிஃபிக் கால்குலேட்டர் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. பயன்படுத்துறது ஈஸி. அதை எப்படின்னு நான் சொல்லுவேன். சரி, மூணாவதா இந்த 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 நிறைய பாயிண்ட் நிறைய போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? இதுக்கு ஒரு ரூல் இருக்கு. என்ன ரூல்னா, பாயிண்ட்டுக்கு அப்புறம் வர்ற 8 ஸ்தானத்தை நீங்க எடுக்கணும். ரூல் நம்பர் 3. பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை ஸ்தானம் எடுக்கணும்? 8 ஸ்தானம் எடுக்கணும். அந்த 8வது ஸ்தானத்தை பேஸ் பண்ணி 9வது ஸ்தானம் 5க்கு மேல இருந்துச்சுன்னா நீங்க ஒன்று சேர்த்திக்கணும். 5க்கு குறைவா இருந்துச்சு அப்படின்னா சேர்த்த வேண்டியதில்லை. இது ரொம்ப முக்கியம். கிளியரா இருக்குங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நோட் பேட் எடுத்து வச்சுக்கோங்க. ரெண்டாவது, சயின்டிஃபிக் கால்குலேட்டர் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. சயின்டிஃபிக் கால்குலேட்டர்ல எல்லாம் தெரியணுங்கிற அவசியம் இல்லை. நான் சொல்ற ஒரே ஒரு மெத்தட் மட்டும் தெரிஞ்சா உங்களுக்கு போதுமானது. அப்புறம் பாயிண்ட்டுக்கு அப்புறம் புள்ளி 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 நிறைய வந்துகிட்டே இருக்கும். அதுல அதிகபட்சம் 8 பாயிண்ட் நீங்க எடுக்கணும். 8 புள்ளிக்கு அப்புறம் இருக்கிற ஸ்தானம் 8 எடுக்கணும். அந்த 9வது பாருங்க. 9வது 5க்கு மேல இருந்துச்சு அப்படின்னா ஒன்னு சேர்த்திக்கிங்க. 5க்கு கீழே இருந்துச்சுன்னா விட்டுருங்க. இது ரூல். ஓகே, இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணா தான் இப்போ நான் சொல்ற கால்குலேஷன் வந்து உங்களுக்கு புரியும். இப்போ நம்ம கால்குலேஷனுக்குள்ள போகலாம். நல்லா பாருங்க. இதுக்கு ஃபார்முலா, இது ரொம்ப முக்கியம். திஸ் இஸ் த ஃபார்முலா. இது வேர்ல்டு வைடு ஃபார்முலா. எல்லா பக்கமும் இதுதான். வேர்ல்டு முழுக்க டிமினிஷிங்கிற இன்னொரு பேர் என்ன? ரிடியூஸ்டு பேலன்ஸ். டிமினிஷிங்க்கு இன்னொரு பேர் என்ன? ரிடியூஸ்டு பேலன்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்? எவ்வளவு பேலன்ஸ் இருக்கிறதோ அதற்கு மட்டும் வட்டி. எவ்வளவு உங்க லோன்ல நீங்க அசல் கட்டினது போக எவ்வளவு மீதி இருக்கிறதோ அதற்கு மட்டும் வட்டி. தட் இஸ் கால்டு ரிடியூஸ்டு பேலன்சிங் ஆர் டிமினிஷிங். அப்போ இந்த ஃபார்முலா என்ன சொல்லுது பாருங்க. இஎம்ஐ ஃபார்முலா என்ன சொல்லுது? EMI is equal to P into R into 1 plus R. பிராக்கெட் போட்டிருக்கு. மேல போட்டிருக்கிறது பவர்னு அர்த்தம். N. இதெல்லாம் என்னன்னு நான் சொல்றேன். இதை எப்படி படிக்கணும்? 1 plus R பவர்ல N. அதே மாதிரி கீழே பாருங்க. 1 plus R பவர்ல N -1. இதுதான் ஃபார்முலா. இதை வந்து நீங்க குறிச்சு வச்சுக்கீங்க. இது எங்க போனாலும் இதே ஃபார்முலா தான். டிமினிஷிங்ல கண்டுபிடிக்கிறதுக்கு இதுதான் ஃபார்முலா. இப்போ இது ஒன்னொன்னா என்னன்னு நான் சொல்றேன் பாருங்க. Pனா என்னது?
பிரின்சிபல். பிரின்சிபல் அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்க இருக்கு பீனா என்னது? பிரின்சிபல். அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொன்ன டிமினிஷிங் என்ன? மீதி இருக்கிற அசலுக்கு வட்டி. அந்த மீதி இருக்கிற அசல் முதல் மாசம்னா லோன் அமௌண்ட், ரெண்டாவது மாசம்னா கொஞ்சம் கொஞ்சமா குறையும். பிரின்சிபல் ஆஃப் பேலன்ஸ் பீனா என்ன? பிரின்சிபல் ஆஃப் பேலன்ஸ் லோன் அமௌண்ட் அல்லது லோன் அமௌண்ட். ரெண்டாவது ஆறுன்னு போட்டிருக்காங்களா? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஆனா ரொம்ப முக்கியம், மந்த்லி கண்டுபிடிக்கணும். நீங்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எப்படி கண்டுபிடிக்கணும்? அவங்க கொடுக்கறது 100 ரூபாய்க்கு இத்தனை ரூபாய் வட்டி, இது ஒரு வருஷத்துக்கு அப்படின்னு அர்த்தம். இப்ப உதாரணத்துக்கு ஒரு 17% அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? 17% பெர் அன்னம்னு அர்த்தம். அப்படின்னு என்ன அர்த்தம்? 17% ஒரு வருஷத்துக்குன்னு அர்த்தம். சரி, 17% என்ன? 100 ரூபாய்க்கு 17 ரூபாய். 100 ரூபாய்க்கு 17 ரூபாய். அப்ப புரியுதா உங்களுக்கு? 100 ரூபாய்க்கு 17 ரூபாய். அப்ப என்ன அர்த்தம்? 17% பேர் அன்னம். 17% பேர் அன்னம். 100 ரூபாய்க்கு 17 ரூபாய் வட்டி ஒரு வருஷத்துக்கு. ஆனா இங்க என்ன கண்டுபிடிக்கணும்? மந்த்லி, மாசத்துக்கு எவ்வளவு வட்டின்னு கண்டுபிடிக்கணும். சரி, இந்த எண் ரொம்ப முக்கியம். எண் அப்படின்னா என்னன்னா நம்பர் ஆஃப் மந்த் டென்யூர். டென்யூர்னு என்ன? ஏற்கனவே நம்ம பார்த்தோம். திருப்பி செலுத்தும் காலம். லோனை திருப்பி செலுத்தும் காலம் அது எவ்வளவு? நம்பர் ஆஃப் மந்த்ஸ் 36 மாசம், 48 மாசம், 60 மாசம் அப்படி சொல்லணும். 2 வருஷம், 1 வருஷம், 3 வருஷம் அப்படி சொல்லக்கூடாது. நம்பர் ஆஃப் மந்த்ஸ் டென்யூர். இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்களா? டிமினிஷிங் கால்குலேஷன் பண்ணி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஃபார்முலா பார்த்துட்டீங்க. ஃபார்முலாவில் என்னென்ன போட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத நமக்கு விளக்கம் இங்க கொடுத்துருக்கிறோம். பிரின்சிபல் ஆஃப் பேலன்ஸ். R means rate of interest monthly. N means number of months tenure. Number of months tenure. இது ஏற்கனவே ஏன் இந்த கால்குலேஷன்ல இப்படி போட்டு வச்சிருக்கிறோம்னா, நீங்க இது சயின்டிபிக் கால்குலேட்டர்ல தான் போடணும். போட்டு எழுதி வச்சு தான் பண்ணணும். புரியுதுங்களா? அதுக்காக தான் ஏற்கனவே போட்டு வச்சிருக்கேன். இந்த ஃபிகர் உங்களுக்கு வருதான்னு நீங்க ஒருக்கா செக் பண்ணிக்கங்க. அப்பதான் அது கரெக்ட். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். சரி, ரைட். அப்போ டிமினிஷிங் கால்குலேஷனை பத்தி படிக்கிறோம்னு பார்த்துட்டோம். அதுக்கு ஃபார்முலா என்னன்னு பார்த்துட்டோம். அதனுடைய விளக்கம் என்னன்னு பார்த்துட்டோம். இப்போ நம்ம ஒரு சம் போட போறோம். நம்ம என்ன பண்ண போறோம் பாருங்க. இங்க ஒரு சம் கொடுத்துருக்கேன். லோன் அமௌண்ட் கஸ்டமர் 1 லட்சம் ரூபாய் வாங்குறாரு. 19% பேர் அன்னம் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட்ல கஸ்டமருக்கு லோன் கொடுக்குறாங்க. 60 மாசத்துல இந்த லோனை அவர் திருப்பி கட்டுறாரு. கிளியரா இருக்குங்களா? இப்போ இதுக்கு டிமினிஷிங் கால்குலேஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, நல்லா கவனிங்க. பி சரியா போச்சு. 1 லட்சம். ஏன்னா அங்கே 1 லட்சம் கொடுத்துட்டாங்க. அதான் அமௌண்ட். அது பிரின்சிபல் அமௌண்ட்டு, லோன் அமௌண்ட்டு, ஃபர்ஸ்ட் மாசத்தோட லோன் பேலன்ஸ் அமௌண்ட்டு எல்லாம் ஒன்று தான். இந்த 6 மட்டும் மாசத்துக்கு கண்டுபிடிக்கணும். இந்த 6 மட்டும் மாசத்துக்கு கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஃபார்முலா பாருங்க. எத்தனை பர்சன்டேஜோ அதை முதல்ல 12ஆல வகுத்து அதுக்கப்புறம் 100ஆல வகுக்கணும். முதல்ல 12ஆல வகுக்கணும், அப்புறம் 100ஆல வகுக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கொடுத்துருக்கிற வட்டியை முதல்ல மாசத்துக்கு கணக்கிட்டுட்டோம். அது 100 ரூபாய்க்கு எவ்வளோன்னு கணக்கிடுறோம். உங்களுக்கு புரியுதா? இது இருக்கிற வட்டி அமௌண்ட்டை ஃபர்ஸ்ட் 12ஆல வகுத்தோம்னா என்ன கிடைக்கும்? ஒரு மாசத்துக்கு வட்டி எவ்வளோன்னு கிடைக்கும். அப்போ ஒரு மாசத்துக்கு 100 ரூபாய்க்கு எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அதுதான் இது, இந்த ஸ்டெப். அப்புறம் 1+R தனியாக கண்டுபிடிக்கணும். அப்புறம் தான் கால்குலேஷனுக்கு நம்ம போகணும். நீங்கள் இதெல்லாம் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சி வச்சுக்கணும். அப்புறம் தான் கால்குலேஷனுக்குள்ளே போகணும். சரி, அப்போ பிரின்சிபல் ஈஸி. அங்கே இருக்கிற தூக்கி அப்படியே எழுதிக்கலாம். R is equal to 19 அங்கே கொடுத்துருக்காங்க. அப்போ 19 divided by 12 into 100 போடுங்க. கால்குலேட்டரில் உங்களுக்கு 0.0158333333333 போய்கிட்டே இருக்கும். கரெக்டாக 8 ஸ்தானம் எண்ணுங்க. 9வது ஸ்தானத்தை பாருங்க. 5க்கு மேலே இருந்தால் ஒன்றை சேர்த்திக்கிங்க, 5க்கு கீழே இருந்தால் விட்டுருங்க. அதுதான் இப்படி போட்டிருக்கோம். நீங்கள் இதே மாதிரி உங்கள் கால்குலேட்டரில் போடும்போது வருதான்னு செக் பண்ணிக்கிங்க. 0.01583333. கிளியரா இருக்குங்களா? நீங்க ஃபர்ஸ்ட் பாருங்க, இன்னொரு வாட்டி பாருங்க, ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சிடும். அப்புறம் அப்படியே நான் சொல்ல சொல்ல உங்க கால்குலேட்டர்ல போட்டு பாருங்க.
இதே ஃபிகர் உங்களுக்கு வந்துச்சுன்னா ஓகே, கணக்கு கரெக்டுன்னு அர்த்தம். இல்லைன்னா ஏதாவது மிஸ்டேக் இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்க. இல்லைன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, உங்களுக்கு நான் கிளியர் பண்ணுறேன். அடுத்த ஸ்டெப் போகிறோம். 2 முடிச்சிட்டோம். மூணாவது 1 + r பவரில் 60. என்னன்னா என்னது? நம்பர் ஆஃப் மந்த்ஸ். இங்கே எவ்வளோ மந்த்ஸ் இருக்கு? 60 மந்த்ஸ். அதான் இங்கே போட்டுக்கிட்டோம், 60 மாதம். 1 + r பவரில் 60. இதுக்கு மட்டும்தான் சயின்டிஃபிக் கால்குலேட்டர் உங்களுக்கு வேணும், மற்றதுக்கெல்லாம் தேவையில்லை. ஏன்னா பவர் கண்டுபிடிக்கிறதுக்கு சயின்டிஃபிக் கால்குலேட்டரில் தான் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம சாதாரணமாக யூஸ் பண்ணுற கால்குலேட்டரில் வந்து ஆப்ஷன் இல்லை. இந்த ஒரே ஒரு ஸ்டெப்புக்கு சயின்டிஃபிக் கால்குலேட்டர் உங்களுக்கு வேணும். ஓகே, கிளியர்? சரி, நல்லா பாருங்க. பி நம்ம கிட்ட இருக்குது, பிரின்சிபல் இருக்குது, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நம்பர் ஆஃப் மந்த்ஸ் 60 இருக்குது. ஆனால் 1 + r நம்ம கிட்ட இல்லை. அப்போ 1 + r பவர்ல 60னா 1க்கு 1 பிளஸ். இப்போ ஏற்கனவே நம்ம r கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். எவ்வளவு? 0.01583333. அப்போ நீங்க இதை எப்படி சயின்டிஃபிக் கால்குலேட்டர்ல போடணும்னா ரொம்ப சிம்பிள். அடிங்க 1 + 0.018 இந்த 0158 3 3 3 3 அடிச்சுட்டு இந்த சயின்டிஃபிக் கால்குலேட்டர்ல x⁻y அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். இந்த சயின்டிஃபிக் கால்குலேட்டர்ல x⁻y அப்படின்னு ஒன்று இருக்கு. அந்த பட்டன் அமுத்திக்கிங்க. அப்போ இந்த 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 எழுத்துக்கு எண்களுக்கு பக்கத்துல இப்படி ஒரு குறியீடு வரும். இப்படி ஒரு குறியீடு உங்களுக்கு வரும். அப்படி வந்துச்சுன்னா ஓகே. அதுக்கப்புறம் 60ன்னு பிரஸ் பண்ணுங்க. இப்போ ஆன்சர் வந்து ஈக்குவல் கொடுத்தீங்கன்னா ஆன்சர் வந்துடும். மறுபடியும் சொல்றேன், நல்லா கவனிச்சுக்கங்க. இந்த ஒரு ஸ்டெப்புக்கு மட்டும் நமக்கு சயின்டிஃபிக் கால்குலேட்டர் தேவைப்படும். மற்ற ஸ்டெப்புக்கு நம்ம நார்மல் கால்குலேட்டர்லயே போடலாம். ரைட்? எப்படி போடணும்னா பாருங்க, ஃபார்முலாவில் 1 + r பவர் n நமக்கு தெரியாது. 1 + r பவர்ல 60. 1 + r பவர்ல 60. இது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. 1 + r, rனா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மந்த்லி பேசிஸ். n அப்படின்னா நம்பர் ஆஃப் டென்யூர் மந்த்ஸ், நம்பர் ஆஃப் டென்யூர் இன் மந்த்ஸ். சரி, அப்போ 1 + r 60. அப்போ 1 + r இருக்கு 0.0183333 போட்டாச்சு. ரைட்? அப்போ உங்க சயின்டிஃபிக் கால்குலேட்டர்ல இதை அமுத்திட்டு அதுக்கப்புறம் x⁻y அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கும், அதை அமுத்திட்டு அப்போ உடனே உங்களுக்கு இந்த எழுத்துக்கு பக்கத்தில் இப்படி வரும், இந்த மாதிரி குறியீடு வரும். அது வந்த உடனேயே 16 அமுத்துங்க. இந்த ஆன்சர் உங்களுக்கு கிடைக்கும். 1.0183333. அல்ல சாரி, இதை கூட்டுனீங்கன்னா 1.0158, அதுக்கு 60 பவர் போட்டீங்கன்னா இதுதான் உங்களுக்கு ஆன்சர். 2.5665367. அதுக்கப்புறம் கைமையும் போயிட்டே இருக்கும், நிறைய வந்துகிட்டே இருக்கும். அதை பத்தியில நீங்க கவலைப்படாதீங்க. இந்த 6க்கு அப்புறம் என்ன இருக்குன்னு பாருங்க, 5க்கு அப்புறம் என்ன இருக்குன்னு பாருங்க. அதனால அது 6 இருக்கும். இல்லைன்னா 6க்கு அப்புறம் 1 இல்லைன்னா அது 6. அவ்வளவுதான். அதான் கால்குலேஷன். 8 டிஜிட் எடுக்கணும். எதை எடுத்தாலும் என்ன செய்யணும்? 8 டிஜிட் எடுக்கணும். அவ்வளவுதான், எல்லாம் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ பாருங்க, இந்த ஃபார்முலா P நமக்கு தெரியணும், கண்டுபிடிச்சிட்டோம். R நமக்கு தெரியணும், கண்டுபிடிச்சிட்டோம். 1 + r பவர் n அப்படி தெரியணும், அதையும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம கால்குலேஷனுக்குள்ள போறோம். பாருங்க, EMI is equal to P into R into 1 + r power n divided by 1 + r power n minus 1. அப்படியே போடுங்க. ஏற்கனவே என்ன கண்டுபிடிச்சு வச்சிருக்கீங்களா அப்படியே போடுங்க. இப்போ கால்குலேட்டர்ல 100 இன்ட்டு 0.0158 0.0158 3333 இன்ட்டு 2.566 5367 மூணையும் அப்படியே பெருக்குங்க. பெருக்குனா உங்களுக்கு 4063 ரூபாய் 4063 ரூபான்னு சொல்லக்கூடாது, 4063.68234782108 12345678. இதுதான் கடைசி கால்குலேஷன். அதை அப்படியே விட்டுருங்க, அதை 8 மாற்ற வேண்டாம்.
அப்படி இது அவ்வளோதான். இங்கே உங்களுக்கு கால்குலேஷன் இல்லை. அதனால ஏன்னா ஏற்கனவே ஏன் மாற்றினோன்னா நமக்கு வந்து அடுத்தடுத்து கால்குலேஷன் போகணும். இப்போ கால்குலேஷன் முடிஞ்சது, ஒன்றும் இல்லை. இது அப்படியே டிவைடட் பை 1.5665367. இது எப்படி வந்துச்சு பாருங்க, இங்க இருக்கு ஃபார்முலா என்ன சொல்லுது, 1.6 பவர்ல n -1. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ 1.6 பவர் என்ன சொல்லுது, இங்க இருக்கு 2.566ன்னு. அப்போ அதில் 1 கழிச்சோம்னா 1.566, அதை தான் இங்கே போட்டிருக்கோம். 1.565367 தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ இந்த கால்குலேஷன் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு 2594.054ன்னு வரும். 2594 ரூபா இஎம்ஐ கண்டுபிடிச்சாச்சு. ஏற்கனவே நான் சொன்னேன், நீங்கள் எல்லாம் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கணும். அப்போ தான் இந்த கால்குலேஷன் போட முடியும். அதே மாதிரி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக இது கரெக்டா, இது வந்து கரெக்டானா நீங்கள் 2 வகையில் செக் பண்ணலாம். நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இஎம்ஐ சார்ட் கொடுத்துருக்கேன், இஎம்ஐ சார்ட்டோட பிடிஎஃப் கொடுத்துருக்கேன். அந்த இஎம்ஐ சார்ட்டில் போய் நீங்கள் என்ன பண்ணலாம், செக் பண்ணிக்கலாம் இந்த 2592 ரூபா கரெக்டாக வருதான்னு. இல்லைன்னா எந்த பேங்க்கோட வெப்சைட் வேணாலும் நீங்கள் போகலாம். அங்கே போனீங்கன்னா இஎம்ஐ கால்குலேட்டர்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த கால்குலேட்டரில் இதை அடிங்க, 1 லட்சம் 19% 60 மாதம் அடிங்க, இது வந்துடும் 2594ங்கிறது என்ன வரும். இப்போ புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? ஸோ டிமினிஷிங் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம், டிமினிஷிங்கோட ஃபார்முலா பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம், ஃபார்முலா இருக்கக்கூடிய கேரக்டர்கள் என்ன சொல்லுது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம், அந்த கேரக்டர்களை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம சம்முக்கு வந்தோம். இதில் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம், எல்லாத்துலேயும் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 8 நம்பர்ஸை வந்து நீங்கள் கணக்கிடணும். 9வது அந்த நம்பர் வர்றது 5க்கு மேலே இருந்தால் ஒன்று சேர்த்திக்கோங்க, 5க்கு கீழே இருந்தால் விட்டுருங்க. இதான் ரூல். இப்படியே நீங்கள் போட்டுகிட்டே வர்றீங்க. இதுக்கெல்லாம் உங்களுக்கு விளக்கம் தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ ஏன் நம்ம இந்த நம்பர்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம்னா, 1 லட்சம் இன்ட்டு ஆர் ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம், இன்ட்டு 1 + r பவர் n, ஏற்கனவே 1 + r பவர் n இருக்கு, டிவைடட் பை 1 + r பவர் n -1. அப்போ இதை போட்டோம்னா மேலே இருக்கிறதுக்கு இதே ஆன்சர், கீழே இருக்கிறதுக்கு இதே ஆன்சர். அப்போ மறுபடியும் டிவைட் பண்ணோம்னா 2594 ரூபா. இந்த 2594 வந்தால் தான் கரெக்டு. அது கரெக்டுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ரொம்ப சிம்பிள். ஒன்று, இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் நான் இஎம்ஐ சார்ட்டோட பிடிஎஃப் கொடுத்துருக்கேன். நீங்கள் அங்கே போய் செக் பண்ணலாம். 1 லட்சம் ரூபாய்க்கு 19%க்கு 60 மாதத்துக்கு எவ்வளோ வருதுன்னு. அங்கே இதே நம்பர் வந்துச்சுன்னா கரெக்ட். இல்லை அது கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும், ஏதாவது ஒரு வெப்சைட் போங்க, ஏதாவது ஒரு பேங்க்கோட வெப்சைட் போங்க. அங்கே இஎம்ஐ கால்குலேட்டர்னு கொடுத்துருப்பாங்க. அந்த இஎம்ஐ கால்குலேட்டரில் நீங்கள் அதை அடிங்க, 1 லட்சம் 19% 60 மாதம்னு. இந்த 2594 ரூபா உங்களுக்கு வரும். வந்தாதான் கணக்கு கரெக்டு, இல்லைன்னா தப்பு. வந்தாதான் கணக்கு கரெக்டு, இல்லைன்னா தப்பு. சரி, இப்போ இதோட அட்வான்ஸுக்கு நம்ம போகிறோம். சரி, இதெல்லாம் போட்டிருக்கிறோமே, இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா நல்லா கவனிங்க. பாருங்க, இங்கே டோட்டல் இன்ட்ரெஸ்ட் இப்போ நம்ம கண்டுபிடிக்கிறோம். அடுத்த ஸ்டெப், இந்த கால்குலேஷன்லாம் முடிச்சுட்டோம். இதுக்கு அடுத்து நம்ம இங்கே போகிறோம், புரியுதுங்களா? சரி, டோட்டல் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வருது, 2594 ரூபாங்கிறது இஎம்ஐ. எத்தனை மாதம் கட்டுறாரு கஸ்டமரு? 60 மாதம் கட்டுறாரு. ஏன் 60 மாதம் கட்டுறாரு? அங்கே 60 மாதம் தான் டென்யூர். புரிஞ்சுக்கிட்டீங்களா? சரி, அப்போ 2594 இன்ட்டு 60 எவ்வளோ வருது மொத்தம்? 1,55,640 ரூபா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, 1 லட்சம் ரூபா கடனுக்கு கஸ்டமர் 1,55,640 ரூபா கட்டுறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? பிரின்சிபல் அல்லது லோன் அமௌண்ட். லோன் அமௌண்ட் அல்லது பிரின்சிபல் எவ்வளவு? 1 லட்சம். அப்போ அதை கழிச்சா மீதி எவ்வளோ வருது? 55,640. இப்போ இந்த 55,640ங்கிறது டோட்டல் இன்ட்ரெஸ்ட். அப்போ டோட்டல் இன்ட்ரெஸ்ட் 55,640னா மாசம் எவ்வளவு கட்டுறாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? 60ஆல வகுக்கணும். ஏன்? 60 மாசத்துக்கும் சேர்த்து 55,640 ரூபா கட்டுறாரு. அப்ப 60ஆல வகுத்தோம்னா என்ன ஆகும்? ஒரு மாசத்துக்கு கஸ்டமர் எவ்வளவு வட்டி கட்டுறாரு அப்படிங்கிறது தெரியும். எவ்வளவு வருது? 927.337. சரி, அதை 927 ரூபா.
இப்போ ப்ரூஃப் பண்ணுறோம். கஸ்டமருக்கு என்ன பண்ணுறோம்? ப்ரூஃப் பண்ணுறோம். எப்படி ப்ரூஃப் பண்ணுற பாருங்க. 1,00,000 ரூபா கஸ்டமர் லோன் வாங்கினார்னா மாதம் 927 ரூபா. கரெக்டா? 1,00,000 ரூபா கடன் வாங்கினாருன்னா மாதம் எவ்வளோ கட்டணும்? 927 ரூபா வட்டி கட்டணும். அப்போ 100 ரூபாய்க்கு எவ்வளோ? அப்போ இந்த 2 சைஃபர் அந்த 2 சைஃபரும் போயிடும். அதுக்கப்புறம் மீதி 3 புள்ளி இருக்கு. 3 புள்ளி வச்சிங்கன்னா 0.927. இதை நம்ம பைசா ஆக்கணும், இல்லை ரூபாய் ஆக்கணும். உங்களுக்கு தெரியும், ஒரு ரூபாய்க்கு 100 பைசா. அப்போ 2 ஸ்தானம் தான் எடுக்கணும். ஒரு ரூபாய்க்கு 100 பைசா. அப்போ 2 ஸ்தானம் எடுக்கணும். அந்த 2வது ஸ்தானத்தில் இருக்கிறத இதோட சேர்த்தணும். 5க்கு மேலே இருந்ததுன்னா ஒன்று சேர்த்திக்கிங்க, 5க்கு கீழே இருந்தால் சேர்த்த வேண்டாம். அப்போ 92, அப்போ 90 தான், 90 பைசா. இன்னொரு முறையிலேயே இதை ப்ரூஃப் பண்ணலாம். பாருங்க, இது ப்ரூஃப் 2. இது ஒரு ஃபார்முலா. இந்த 1.77 அப்படிங்கிறது டிமினிஷிங் ஃபேக்டர். நீங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதை யூஸ் பண்ணி தான் நீங்க ப்ரூஃப் பண்ண முடியும். 1.77 அப்படிங்கிறது என்னது? டிமினிஷிங் ஃபேக்டர். நமக்கு ஃபிளாட்டுக்கு ஃபேக்டர்லாம் தேவையில்லை, ஏன்னா அது டைரக்ட் கால்குலேஷன் அப்படியே. ஆனால் இது அப்படி இல்லை, ப்ரூஃப் பண்ணுறதுக்கு வேணும். 1.77 இஸ் டிமினிஷிங் ஃபேக்டர். இதுக்கு ஃபார்முலா இதுதான். 19%. 19 டிவைடட் பை 1.77 டிவைடட் பை 12. 12 ஏன் போட்டிருக்கோம்? ஒரு மாதத்துக்கு மாத்திரக்காக போட்டோம்னா 0.894. 2 ஸ்தானம் தான் எடுக்கணும், ஏன்னா 100 பைசா. அப்போ இந்த பக்கம் 5க்கு மேல இருக்கு, 90. 0.9, 90 பைசா. சரியா போச்சா? இதுலயும் 90 பைசா, அதுலயும் 90 பைசா. அப்போ 19% கஸ்டமர் ஒரு லோன் வாங்கினாரு அப்படின்னா அவரு எவ்வளவு வட்டி கட்டணும்? 100 ரூபாய்க்கு 90 பைசா. 90 பைசா. புரியுதுங்களா உங்களுக்கு? இதுவே பிளாட்ல இருந்தா எவ்வளவு கட்டுவாரு அப்படிங்கறது பின்னாடி கிளாஸஸ் வரும். இருந்தாலும் சும்மா ஒரு சின்னதா ஒரு டைரக்ஷன் கொடுக்குறேன். 19 டிவைடட் பை 12 எவ்வளவு வருது? 12 12. மீதி எவ்வளவு இருக்குது? 7. I12 60, R12 72, I12 60. கரெக்டா? 12 12, மிச்சம் எவ்வளவு இருக்குது? 70. I12 60, மிச்சம் 12 இருக்குது. சம்திங் வருது, 1.5 ரூபா வட்டி வரும். ஆனா இதே டிமினிஷிங்ல போனா 90 பைசா தான் வரும். டிஃபரெண்ட் தெரியுதா உங்களுக்கு? இப்போ நீங்க டிமினிஷிங்ல லோன் வாங்குவீங்களா, ஃபிளாட்ல லோன் வாங்குவீங்களா? இனிமேல் பேங்க்ல கேட்பீங்களா எதுல போட்டிருக்கிறீங்க எனக்குன்னு? இதுக்கு தான் இந்த நாலேஜ். புரியுதா உங்களுக்கு? ஓவராலா ஒரு வாட்டி இன்னொருக்கா நான் சொல்றேன், பொறுமையா சொல்றேன், கேட்டுக்குங்க. இது இல்லாம நம்ம 2-3 கால்குலேஷன் மறுபடியும் போட போறோம். என்ன போட்டாலும் நீங்க போட்டா மட்டும்தான் உங்களுக்கு அந்த நாலேஜ் வரும். ஸோ பேங்கிங் அண்ட் கிரெடிட் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட் கோர்ஸ் பேசிக் பார்த்துட்டு இருக்கிறோம். ஏற்கனவே அதில் 6 லெசன் முடிஞ்சது. இது 7வது லெசன். என்ன சொல்லுது? கால்குலேஷன்ல டிமினிஷிங் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை பார்க்க போகிறோம். டிமினிஷிங்னாலும் ஒன்று தான், ரிடியூஸ்டு பேலன்ஸ்னாலும் ஒன்று தான். அதுக்கு ஃபார்முலா இஎம்ஐ இஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு ஆர் இன்ட்டு 1 + r பவர் n divided by 1 + r power n minus 1. P na என்ன? Principal of balance amount அல்லது loan amount. R na என்ன? Monthly rate of interest. Monthly rate of interest. N na என்ன? Number of months in tenure. In tenure. முடிஞ்சதுங்களா? சரி. இப்போ P தெரியுமா? தெரியும், 1 லட்சம். R தெரியுமா? தெரியாது, ஏன்னா அது வருஷத்துக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ மாசத்துக்கு மாற்றணும். 19 டிவைடட் பை 12 இன்ட்டு 100. இதே மெத்தடில் எல்லா கால்குலேஷன் போட்டுங்க, கரெக்டாக வரும். 0.0153333. அடுத்து 1 + r பவர் 60. ஏற்கனவே சொன்னால் சயின்டிஃபிக் கால்குலேட்டரில் இதை அமுத்திட்டு எக்ஸ் பார் ஒய் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை அமுத்தினீங்க இந்த மாதிரி ஒரு சிம்பிள் வரும். அதுக்கப்புறம் 16 அமுத்தினீங்கன்னா இதுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். 2.5665365676. அப்போது ஆரை கண்டுபிடிச்சிட்டோம், 1 + r பவர் 60 கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ கால்குலேஷனுக்கு போகிறோம். 1 லட்சம் இன்ட்டு ஆர் இன்ட்டு 1 + r பவர் n டிவைடட் பை 1 + r பவர் n மைனஸ் 1. அந்தந்த இதை போட்டு அப்படியே பெருக்கி வந்தீங்கன்னா எவ்வளோ வருது? 2594 ரூபா.
நல்லா கவனிங்க. இந்த 2594 ரூபாய்ங்கிறத நீங்கள் ப்ரூஃப் பண்ணணும். இது உண்மைதானா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒன்று, நான் இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் இஎம்ஐ சார்ட் கொடுத்துருக்கேன், அங்கே போய் நீங்கள் செக் பண்ணலாம், டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஒருவேளை அதில் உங்களுக்கு முடியல அப்படின்னாக்கா ஏதாவது ஒரு பேங்க்கோட வெப்சைட்டுக்கு போயிட்டு லோன் அமௌண்ட் 1 லட்சம், 19% வட்டி, 60 மாதத்துக்கு எவ்வளோ வரும்னு போடுங்க, 2594 ரூபான்னு வரும். அப்படி வந்தால் தான் கரெக்ட். மேலும் இந்த கால்குலேஷன் இதோட முடிக்காமல் இன்னும் கொஞ்சம் நம்ம அட்வான்ஸ்டாக போகிறோம். பாருங்கள், டோட்டல் இன்ட்ரெஸ்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, 2594 ரூபா இஎம்ஐனா 60 மாதம் கட்டுறாரு கஸ்டமர். எவ்வளோ கட்டுறாரு? 1,55,640. அப்போ பிரின்சிபல் இல்லைன்னா லோன் அமௌண்ட் எவ்வளவு? 1 லட்சம். அப்போ மீதி எவ்வளோ வரும்? 55,640 ரூபா. இதுதான் டோட்டல் இன்ட்ரெஸ்ட். சரி, இந்த டோட்டல் இன்ட்ரெஸ்ட் எத்தனை நாளைக்கு கட்டுறாரு? 60 மாதத்துக்கு கட்டுறாரு. அப்போ மாதத்துக்கு கட்டணும்னா என்ன பண்ணணும்? டிவைடட் பை 60. அப்போ எவ்வளோ வருது? 927 ரூபா. இப்போ ப்ரூஃப் பண்ணுறோம். எப்படி ப்ரூஃப் பண்ணுறோம் இன்ட்ரெஸ்ட்டை? 1 லட்சம் ரூபாய்க்கு மாதம் எவ்வளோ வட்டி கட்டுறாரு? 927 ரூபா. அப்போ 100 ரூபாய்க்கு எவ்வளோ? 0.927. இங்கே எல்லாம் 8 ஸ்தானம் எடுத்தீங்களா? இங்கே 2 ஸ்தானம் தான் எடுக்கணும். ஏன்னா 100 பைசா சேர்ந்தது 1 ரூபா. 100 பைசா சேர்ந்தது 1 ரூபா. அப்போ 2 இங்கே இருக்கா? வலிமை இல்லை, கணக்கில் இல்லை. அப்போ 90 பைசா. அதே மாதிரி இன்னொரு மெத்தட் இருக்குது. இந்த 1.77ங்கிறது டிமினிஷிங் ஃபேக்டர், மறந்துடக்கூடாது, வச்சுக்கோங்க. அது சம்மந்தமாக ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்டில் போடுங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன். 19 டிவைடட் பை 1.77 டிவைடட் பை 12, 0.894. ரெண்டாவது டிஜிட் 9, 5 விட அதிகமாக இருக்குது, ஒன்று சேர்த்துங்க. 0.9, 90 பைசா. 90 பைசா 90 பைசா. ஃபார் அன் எக்ஸாம்பிள், கஸ்டமர் 1 லட்சம் ரூபா லோனை டிமினிஷிங்கில் 19% எடுத்தாருன்னா 90 பைசா வட்டி வரும். இதே அவர் ஃப்ளாட்டில் எடுத்தாருன்னா 1 ரூபா, 1 12 1.5 ரூபாய்க்கு மேலே வட்டி வரும். அப்போ உங்களுக்கு ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் புரியுதா உங்களுக்கு? இதுதான் கால்குலேஷன், புரியுதுங்களா? அப்போது நம்ம மறுபடியும் அடுத்த கால்குலேஷன் வந்து நம்ம என்ன செய்யும் போகிறோம். அதனால் இதை ஃப்ரெஷ் பண்ணிவிட்டு நம்ம அடுத்த கால்குலேஷனை சந்திப்போம். மறக்காமல், இது வேல்யூபிள் சப்ஜெக்ட்டு, மறக்காமல் வந்து இதுக்காக மெனக்கெட்டு நம்ம நிறைய வந்து ஒரு சாதாரண மக்களோ ஒரு தொழில்முறை அறிவும் வரணுங்கிறக்கோசரம் நிறைய மெனக்கட்டு இதெல்லாம் சொல்லி கொடுத்து டைமெல்லாம் செலவு பண்ணி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறோம். மறக்காமல் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்தி வைங்க. நல்ல வீடியோஸ் வரும்போது உங்களுக்கு உடனே என்னாகும் வரும், நீங்கள் பார்த்து உங்களோட நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பு வரும். நம்ம இப்போ அடுத்த கால்குலேஷனுக்கு போகிறோம். ஓகே, சரி. இப்போ நம்ம ரெண்டாவது கால்குலேஷன் போகிறோம். அப்போலாம் ஒரு கால்குலேஷன் போட்டோம், அதே மாதிரி இப்போ செகண்ட் கால்குலேஷன் போகிறோம். கால்குலேஷன் பார்த்தீங்கன்னா 1 லட்சம் ரூபா கஸ்டமர் லோன் வாங்குறாரு, 17%, 36 மாதம். அப்போ 1 லட்சம் லோன் அமௌண்ட்டு, 100 ரூபாய்க்கு 17% வட்டி, 36 மாதம் அவர் திருப்பி கட்டுறாரு. அதுக்கு மாதம் எவ்வளோ வரணும்? டிமினிஷிங் மெத்தடில், ரிடியூஸ்டு பேலன்ஸ் மெத்தடில் எவ்வளோ வரும் அப்படிங்கிறத இப்போ நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா? ரைட். ஏற்கனவே உங்களுக்கு இந்த ஃபார்முலாவெல்லாம் தெரியும். EMI is equal to P into R into 1 plus R power n, 1 plus R power n minus 1. P, principal of balance. R, rate of interest monthly. Number of EMI, n na number of months, tenure oda number of months. Right, okay? Right, பாருங்க. P 1 லட்சம், R 17 divided by 12 divided by 100 எவ்வளோ வருது? 0.1416667. ஏன்னா இங்கே R இருக்கிறதுனால ஒன்று சேர்த்துக்கிட்டோம். அடுத்து 1 plus R power 60. 1 plus 0.01416667. 1.65934239 அப்படிங்கிறத பவருக்கு வருது. ஏற்கனவே சயின்டிஃபிக் கால்குலேட்டரில் நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். சயின்டிஃபிக் கால்குலேட்டரை ஆன் பண்ணிக்கிங்க, இந்த நம்பரை கூட்டுங்க. இந்த 1 ப்ளஸ் அப்படிங்கிறது 1 + 0.1416667ங்கிறத பண்ணிவிட்டு XY அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும், அந்த பட்டன் அமுத்துனீங்கன்னா இப்படி சிம்பிள் வரும். அதுக்கப்புறம் 36ன்னு அமுத்துனீங்கன்னா இது வரும். இது வந்ததுக்கப்புறம் இங்கே 8 டிஜிட் எடுக்கணும். 9வது டிஜிட்டில் 7 இருக்கிறதுனால 39 40 ஆயிடுச்சு. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். 1.65934240. இப்போ இஎம்ஐ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். 1 லட்சம் அசல் P, R
1 plus r power n divided by 1 plus r power n minus 1. அப்போ 2350.7356197808 இது அப்படியே வச்சுக்கோங்க. இந்த 8 பாயிண்ட் அதெல்லாம் போக வேண்டாம், அப்படியே டிவைட் பண்ணுங்க. இப்போ ரொம்ப சிம்பிள். இந்த 1 பாயிண்ட் சம்திங்ல 1 போச்சுன்னா 0 பாயிண்ட் சம்திங் தான் இருக்குதுன்னு அர்த்தம். 0.65934240 போட்டா 3565. ஏற்கனவே நான் தெளிவாக சொல்லியிருக்கிறேன். இங்கே நீங்கள் போடுற கால்குலேஷன் பேங்க்கோட வெப்சைட்டில் நீங்கள் போய் செக் பண்ணாலும் 3565 வரணும், அப்போ தான் கரெக்டு. இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்ன கொடுத்துருக்கோம், இஎம்ஐ சார்ட் கொடுத்துருக்கோம், அதில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் 3565 வரணும், அப்போ தான் இந்த கால்குலேஷன் கரெக்டு. இல்லைன்னா நீங்கள் போட்டது தப்பு. அப்போ திரும்ப எங்கேயாவது ஒரு இடத்துல தப்பு பண்ணியிருப்பீங்க, அதை கிளியர் பண்ணி வரும்போது மறுபடியும் வரும். கிளியராக இருக்கா? அடுத்து பாருங்க, டோட்டல் இன்ட்ரெஸ்ட் 3565 ரூபா இன்ட்டு 36, 1,28,340 மொத்தமாக கஸ்டமர் கட்டக்கூடிய அமௌண்ட்டு. லோன் அமௌண்ட் 1 லட்சத்தை கழிச்சா டோட்டல் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ பே பண்ணுறாரு? 28,340 ரூபாய 36 மாதத்துக்கு பே பண்ணுறாரு. 36 மாதத்துக்கு பே பண்ணார்னா மாதம் எவ்வளோ பே பண்ணுவார்? 787 ரூபா பே பண்ணுறாரு. அப்போ எப்படி வட்டியை ப்ரூஃப் பண்ணுறது? 1 லட்சம் ரூபாய்க்கு மாதம் 787 ரூபா பே பண்ணாருன்னா 100 ரூபாய்க்கு எவ்வளோ? 0.787, 2 ஸ்தானம் தான் எடுக்கணும். 100 பைசா சேர்ந்தது 1 ரூபா. அப்போ 0.80, 80 பைசா. இன்னொரு மெத்தட்ல நம்ம இதை ப்ரூவ் பண்ணலாம்னு நினைச்சோம். பாருங்க, 1.77 இஸ் த டிமினிஷிங் ஃபேக்டர், மறந்துடாதீங்க. அது இருந்தாலே இதை பண்ண முடியும். 17% டிவைடட் பை 1.77 டிவைடட் பை 0.803, 2 பாயிண்ட் எடுங்க, 0.80, 80 பைசா. சரியா போச்சா? வரணும் அப்படி. ஸோ இஎம்ஐ கரெக்டாக வரணும், அது இஎம்ஐ சார்ட்டில் கரெக்டாக வரணும், பேங்க்கோட வெப்சைட்டில் கரெக்டாக வரணும். அதே மாதிரி எவ்வளோ வட்டி கால்குலேட் பண்ணுறாங்களோ அதுக்கு ப்ரூஃப் பண்ணணும். கஸ்டமர் கேட்பார், நான் எப்படி நம்புறது? ரொம்ப முக்கியமான கேள்வி. டிமினிஷிங்கில் 80 பைசான்னு சொல்கிறீங்க, நான் எப்படி நம்புறது? ரொம்ப சிம்பிள். போடுங்க, எவ்வளவு? 17 டிவைடட் பை 12 போடுங்க. ஒரு 12 12, மீதி 5, 50, 12 48, மீதி 2, 24. ஸோ 1 ரூபா, ஒரு 12 12, மிச்சம் 5, 2 இருக்குது, 2க்கு ஒரு 12 12, 24 வந்துடும். ஒரு 12 12, அப்போது நியர் பை 1 ரூபா 41 பைசாக்கு மேலே வட்டி வரும். எதில்? ஃப்ளாட்டில். ஆனால் அதே லோனை கஸ்டமர் டிமினிஷிங்கில் வாங்கினார்னா வெறும் 80 பைசா தான் வருது. அப்போ எவ்வளோ டிஃபரன்ஸ் பாருங்கள், எவ்வளோ காசு மிச்சம். இதுதான் டிமினிஷிங், ரெடியூஸ்டு பேலன்ஸ். நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? ரொம்ப முக்கியம். ஒரு நோட் பேட் எடுத்து வச்சுக்கோங்க, இங்கே வர்ற ஆன்சர்ஸ் எல்லாம் தனித்தனியாக எழுதி வைங்க, அப்போ தான் பண்ண முடியும். புரியுதுங்களா? சரி, நம்ம இன்னொரு கால்குலேஷன் பார்த்துட்டு நம்ம அடுத்த லெசனுக்கு என்ன செய்ய போகிறோம், போகிறோம். ஓகே, அடுத்த லெசனுக்கு, அடுத்த கால்குலேஷனுக்கு நம்ம போகலாமா? இப்போ அடுத்த சம் நம்ம போகிறோம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போகிறோம். எப்படின்னா அந்த 1 லட்சம் அப்படின்னு போடும்போது எல்லாத்துக்குமே என்ன காமனாக ஒரே லட்சத்துக்கு போடுறாங்க, அதை விட அதிகமான லோன் அமௌண்ட்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு சின்ன கன்ஃபியூஸ் வரும். அதுக்காக இந்த லெசன் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, லோன் அமௌண்ட் 2.5 லட்சம்னு எடுத்துக்கிறோம். லோன் அமௌண்ட் எவ்வளவு? 2.5 lakhs அப்படின்னு எடுத்துக்கிறோம், அல்லது 2.5 லட்சம். 15%ல 48 மாதத்துக்கு லோன் எடுக்கிறார். அதே மாதிரி தான் பி 2.5 லட்சம். ஆர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மந்த்லி 15 டிவைடட் பை 12, 100, 0.0125. இது என்னன்னா, இந்த 12ஆல் வகுக்கும் போது மீதம் இல்லாமல் எதெல்லாம் வகுப்படுதோ அதெல்லாம் ரவுண்டாக வரும். இந்த மீதம் இருந்து ரவுண்டு வர்றதெல்லாம் கொஞ்சம் பாயிண்ட் நிறைய வரும். அவ்வளோதான் டிஃப்ரெண்ட். 1 + r பவர் 48. ஏன் 48? அங்கே 48 மாதம். சரி, 1 + 0.0125 பவர் 48. ஏற்கனவே நான் சொன்னேன் சயின்டிஃபிக் கால்குலேட்டரில் 1 + 0, அந்த 1 + 0.125, ஏன்னா 2ஐ கூட்டினா தானே 1 + 0.125. இதுக்கு ஆன்சர் என்ன? 1.0125. இதுக்கு தான் பவர் 48. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், x/y அப்படிங்கிறத அமுத்தி இந்த மாதிரி சிம்பிள் வரும். அப்புறம் 48 அமுத்துனீங்கன்னா ஆன்சர் என்ன வரும்? 1.815485. அப்புறம்
இஎம்ஐ இப்போ கண்டுபிடிக்கணும். ஆறும் கண்டுபிடிச்சிட்டோம், 1 + r பவர் 48 கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, அடுத்து 2.5 லட்சம் ரூபா லோன் மறந்துடாதீங்க. 1 லட்சம் 1 லட்சம் போடக்கூடாது. லோன் அமௌண்ட் எவ்வளோ வாங்கியிருக்காரு கஸ்டமர்? 2.5 லட்சம் இன்ட்டு 0.0125 r இன்ட்டு 1.81535485 1 + r பவர் 48 டிவைடட் பை 1 + r பவர் 48 1.81535485 மைனஸ் 1. அப்போ 5672.9839906225 இது அப்படியே விட்டுருங்க. அப்படியே டிவைடட் பை 1 கழிச்சா முடிஞ்சது வேலை. 0.81535485 போட்டீங்கன்னா நல்லா கவனிங்க, 6957 ரூபா 68 பைசா. அப்போ இதை ரூபாய் ஆக்கணும்னா ஒரு ஸ்தானம் எடுக்கணும். அப்போ 6958 ரூபா. நல்லா இந்த இடத்துல கவனிங்க, 2.5 லட்சம் வாங்கியிருக்கிறதுனால 2.5 வகுக்கணும். அப்போ 1 லட்சத்துக்கான இஎம்ஐ எவ்வளவு? 2783. இப்போ இஎம்ஐ நல்லா கவனிங்க, கஸ்டமர் 3,37,000 ரூபா லோன் எடுத்திருக்காரு அப்படின்னா 3.37 வகுக்கணும். இப்போ உதாரணத்துக்கு கஸ்டமர் 2,57,500 ரூபா எடுத்திருக்காரு அப்படின்னா இஎம்ஐ டிவைடட் பை 2,57,500 ரூபா 2.575 என்ன பண்ணணும்? மறந்துடாதீங்க, இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஏன்னா போன 2 கால்குலேஷன்ல அது உங்களுக்கு தேவையில்லை. இது கொஞ்சம் அட்வான்ஸ்டா இருக்கிறதுனால இந்த இடத்துல இந்த கன்ஃபியூஸ் வரும். இப்போ 2.5 லட்சம்னா 2.5, 3,37,000னா 3.37, இன்னும் கொஞ்சம் கிரிட்டிக்கலா 2,57,500னா 2.57. அப்போ இதுல என்ன கிடைக்கும்? 1 லட்சத்துக்கான இஎம்ஐ கிடைக்கும். இந்த 1 லட்சத்துக்கான இஎம்ஐ நம்மளோட இஎம்ஐ சார்ட்ல இருக்கணும். இந்த 1 லட்சத்துக்கான இஎம்ஐ எந்த பேங்கோட வெப்சைட் போய் பண்ணீங்கனாலும் 2.5 லட்சம் அல்லது 1 லட்சம் லோனு 15% வட்டி 48 மாசத்துக்கு போட்டா 2783 வரணும். அல்லது 2.5 லட்சம் ரூபா லோன் அமௌண்ட் 15% இன்ட்ரெஸ்ட் 48 மாசத்துக்கு போட்டா 6958 வரணும். அப்பதான் உங்க கால்குலேஷன் கரெக்ட். இல்லைன்னா தப்பு. எங்க தப்பு நடந்திருக்கும்னா பயப்படாதீங்க, இந்த பாயிண்ட்ல எங்கேயாவது ஒரு இடத்துல தப்பு பண்ணியிருப்பீங்க அவசரப்பட்டு. முதல்ல இருந்து செக் பண்ணிட்டு வந்தீங்கன்னா சரியா போயிடும். தென் அப்புறம் மறுபடியும் நம்ம ப்ரூஃப் கணக்கு. டோட்டல் இன்ட்ரெஸ்ட் 2,783 ரூபா இஎம்ஐ. 2,783 இன்ட்டு 48 1,31,904 ரூபா. லோன் அமௌண்ட் எவ்வளவு? 1 லட்சம் ரூபா. ஏன் 1 லட்சம் போட்டோம்? இங்க 1 லட்சத்துக்கு தான் இஎம்ஐ வச்சிருக்கோம், மாத்திட்டோம். ஈஸியா இருக்கணுங்கிறதுக்கோசரம் மாத்திட்டோம். ரெண்டையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இதுவே 6,958 இன்ட்டு 48 போட்டா அசல் எவ்வளவு கழிக்கணும்? 2.5 லட்சம் கழிக்கணும். நம்ம கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுங்கிறதுக்கோசரம் என்ன பண்ணிட்டோம்? 1 லட்சத்துக்கு மாத்திட்டோம். அப்போ 1 லட்சத்துக்கு கழிச்சாலே போதும். 31,904 ரூபா டோட்டலா இன்ட்ரெஸ்ட் பே பண்றாரு. மந்த்லி இன்ட்ரெஸ்ட் 31,904 டிவைடட் பை 48. அப்ப 664 ரூபா புள்ளி 66 பைசா, 665 ரூபா. அப்ப 1 லட்சம் ரூபாய்க்கு 665 ரூபான்னா 100 ரூபாய்க்கு எவ்வளவு? 0.665. அப்ப 6 7000, 0.7 70 பைசா. இன்னொரு கால்குலேஷன் 1.77 is the diminishing factor. 15 divided by 1.77 divided by 12 0.706. அப்ப இங்க 0 இருக்கிறதுனால இங்க செல்லாது. அப்ப 0.7 70 பைசா. ரெண்டு ஒண்ணா வருதா? அப்பதான் கால்குலேஷன் கரெக்ட், இல்லைன்னா கால்குலேஷன் தப்பு. புரிஞ்சுதுங்களா? ஸோ இந்த கால்குலேஷன் எல்லாம் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மினிமம் ஒரு 50 கால்குலேஷன் போட்டீங்கன்னா தான் இந்த கால்குலேஷன் உங்களுக்கு வரும். உங்களுக்கு ஏதாவது இந்த கால்குலேஷன் போடுறதுல சிரமங்கள் இருக்கும் பட்சத்தில் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுக்கு நான் உங்களுக்கு என்ன எப்படி பண்ணணும்னு நான் சொல்கிறேன். அதே மாதிரி ஒரு 50 கால்குலேஷனாவது நீங்கள் இதே மாதிரி போட்டு ஏதோ ஒரு பேங்க்கோட வெப்சைட்டில் கரெக்டாக வருதா, நம்ம இஎம்ஐ சார்ட்டில் கரெக்டாக வருதான்னு நீங்கள் செக் பண்ணணும். அதே மாதிரி இந்த 2 மெத்தட்லையும் பண்ணணும். ரொம்ப முக்கியமாக கஸ்டமர்கிட்ட பேசும்போது இது ஒரு பாயிண்ட், கஸ்டமருக்கு சாதகம் கொடுக்கக்கூடிய ஒரு பாயிண்ட்னு சொல்லலாம். அல்லது கஸ்டமர்கிட்ட டீல் பண்ணும்போது ஒரு செல்லிங் பாயிண்ட்னு சொல்லலாம். எப்படின்னா டிமினிஷிங்கில் போட்டால் 70 பைசா, இதே 15 டிவைடட் பை 12 போட்டால் என்னாச்சு? ஒரு 12 மீதி எவ்வளோ இருக்குது? 3 30, ஈர் 12 24, மீதி எவ்வளோ இருக்குது? 6 இருக்குது. ஐ 12 60. 1 ரூபா 25 பைசா வரும். 1 ரூபா 25 பைசா எங்க இருக்குது?
70 பைசா எங்க இருக்குது? ஏன்னா அங்க கட்டுற அசலை கணக்கில் எடுத்துக்க மாட்டாங்க, இங்க கட்டுற அசலை கணக்கில் எடுத்துக்குவாங்க, கழிச்சுக்குவாங்க, மீதி இருக்கிற அசலுக்கு மட்டும்தான் வட்டி. ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எப்போவாச்சும் ஏதாச்சும் ஒரு லோன் எடுத்தீங்கன்னா இந்த கால்குலேஷன் ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். தொழில் முறையாக ஒரு ரிலேஷன்ஷிப் மேனேஜராக ஒரு ரிலேஷன்ஷிப் எக்ஸிக்யூட்டிவாக இருக்கிறவங்களுக்கு அதை விட ஒரு பெரிய இதாக இருக்கும். ஆனால் இதில் நான் எதிர்பார்க்கறது கம்பல்சரி பேனா பேப்பர் எடுத்து நீங்கள் ஒரு 50 கால்குலேஷனாவது நீங்கள் உங்களுடைய ஓன் விருப்பத்தின் பேரில் போட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு நாலேஜாக உள்ள ஒரு மனிதராக மாறலாம். நாலேஜ் இஸ் பவர். ஸோ நம்மக்கிட்ட எவ்வளோ அறிவாற்றல் இருக்குது அப்படிங்கிறதான் நம்ம சம்பாதிக்கிற காசு. ஸோ அதனால் மறந்துடாதீங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கும் இனிமேல் இந்த வீடியோவை பார்க்க போகிறவங்களுக்கும் ரொம்ப நன்றி. மறக்காமல் கிறிஸ்டெக் செமினரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வைங்க. அடுத்தடுத்து இந்த புதிய முயற்சி ஏதாவது ஒன்று நாங்கள் பண்ணி உங்களுக்கு ஒரு வீடியோ கொடுத்துக்கிட்டே இருப்போம். அது நாங்கள் போட்ட உடனே உங்களுக்கு வந்து சேரும். நீங்கள் அதை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். நீங்கள் உண்மையிலேயே அதை விருப்பப்படுறீங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு தேவைப்படுது, மீன்ஸ் இந்த கோர்ஸ் சம்மந்தமாக ஏதாவது தேவைப்படுதுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நாங்கள் கண்டிப்பாக அதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறோம். வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.